இன்றைக்கி நாம் 1 கப் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துருக்கோம். 1 கப் மிக்ஸுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 3/4 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மிக்ஸில் லைட்டாக கையால் தண்ணி தெளித்து விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் திக்காக இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் உள்ள மாவு வேகாது. கரெக்டாக தெளித்து சாஃப்டாக அது மாதிரி பிசைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகுக்கு தேவையான 3/4 கப் சர்க்கரை 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறோம். நமக்கு கம்பி பதம் வேணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வரத்துக்கு முன்னாடி இருந்தாலே போதும். ஒரு 10 நிமிஷம் சர்க்கரை பாகு கொதிச்சா போதும். போய் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்து மிதமான தீயில் இருக்கணும். அப்போனா தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு பேட்சாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கிட்ட உருண்டைகளை சர்க்கரை பாகில் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செய்து கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.